வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதாவது மலையாளத்தில் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம், அதே திரைப்படம் தமிழில் எடுக்கப்பட்டு படு தோல்வி அடைந்த திரைப்படம். அதே படம் தான் கேரளத்தில் வெற்றி பெற்ற ஒரு படம், தமிழ்நாட்டில் யாருமே கண்டுக்கிறல, ஓடலை. அப்படி ஒரு படமா? அப்படி என்ன படம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இப்போ நான் சொல்கிறேன். முதல்ல நான் மலையாள படத்தை போய் சொல்கிறேன். மலையாள திரைப்படத்தினுடைய பேர் வந்து ஹெலன். மலையாள திரைப்படம். அந்த படம் 2019ஆம் ஆண்டு திரைக்கு வந்த மலையாள திரைப்படம். மாத்துக்குட்டி சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு புதிய இயக்குனர். அந்த மாத்துக்குட்டி சேவியருக்கு இதுதான் முதல் படம், ஃபஸ்ட்டு ஃபில்ம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபில்மாக இருந்தால் கூட இது குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னன்னா, அந்த வருஷத்தில் நேஷ்னல் அவார்டு அப்படின்ல சிறந்த திரைப்படம் இதுக்கெல்லாம் நேஷ்னல் அவார்டு கொடுப்பாங்களே, அந்த தேசிய விருது, ஜனாதிபதி பரிசு, சிறந்த புதுமுக இயக்குனர் அப்படின்ற விருது இருக்குல்ல, அது இந்த திரைப்படத்திற்கு, இந்த மாத்துக்குட்டி சேவியருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபில்முக்கே அவர் விருது வாங்கியிருக்காரு, இந்த ஹெலன் திரைப்படத்தை இயக்குனதுக்காக அப்படின்னு. அதுக்கு பிறகு வந்து அதில் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் ஒப்பனை அப்படின்றத வந்து ரஞ்சித் அம்பாடி அப்படின்றது மேக்கப் மேன், பெஸ்ட்டு மேக்கப் மேன், சிறந்த ஒப்பனையாளர் அப்படின்றது தேசிய விருது இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத யோசிங்க. இந்த 2 தேசிய விருதுகளை பெற்ற திரைப்படம் ஹெலன். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் நடிகரும் இயக்குனருமான வினீத் சீனிவாசன். வினீத் சீனிவாசன் வந்து ஒரு படத்தை வந்து அவரே விரும்பி தயாரிக்கிறாரு அப்படின்னா, ஏன்னா அவரே டைரக்டர். அப்படி டைரக்டராக இருக்கக்கூடிய வினீத் சீனிவாசன், நடிகராக இருக்கக்கூடிய வினீத் சீனிவாசன் ஒரு படத்தை தயாரிக்கிறார் வேறு ஒரு இயக்குனரை வச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்தளவுக்கு வந்து அதில் இம்ப்ரெஸ் ஆகி அப்படின்னு தானே அர்த்தம். அதனால் இந்த படத்தினுடைய இயக்குனர் இவர் வந்து இவரை போய் நேரடியாக பார்த்து, மாத்துக்குட்டி சேவியர் வந்து வினீத் சீனிவாசனை போய் பார்த்து இந்த கதையை சொல்லியிருக்காரு. கதை சொல்லி பாதி கதை சொல்லும்போதே வினீத் சீனிவாசன் வந்து கதையை கேட்டு, பாதி கதை தான் 50% ஸ்டோரி சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே வினீத் சீனிவாசன் கதை ரொம்ப பிடிச்சி போச்சு. மீதி கதையை சொல்கிறதுக்கு முன்னாடியே வினீத் சீனிவாசனே சொல்லிட்டாரு, இந்த கதையை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இந்த படத்தை நீ டைரக்ட் பண்ணு, படத்தை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தானே ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்ட்டார். அப்படி உண்டான ஒரு படம் தான் ஹெலன். இப்போ நீங்கள் அந்த ஹெலன் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றது தெரியாது. இந்த படத்தில் வரக்கூடிய அந்த ஹெலன் அப்படின்ற அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அண்ணா பென் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஆர்டிஸ்ட். அந்த அண்ணா பென் தான் கதாநாயகி. அதில் வந்து அவருக்கு அந்த அண்ணா பென் கதாபாத்திரம் இளம்பெண். இதில் நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிறாங்க. நர்சிங் வந்து படிச்சுட்டு டிகிரிலாம் வாங்கியாச்சு. டிகிரி வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு சில கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரி சில மேட்டர்களுக்காக போகிறாங்க. வெளிநாடுகளில் சென்று பணியாற்றுவது அப்படின்றது. வெளிநாடுகள் சென்று பணியாற்றுவதுனா அதுக்கு முன்னாடி ஒரு கோச்சிங் கிளாஸ்லாம் போகணும். அந்த கோச்சிங் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளம்பெண். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அதில் கோச்சிங் கிளாஸ் போகிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. மீதி நேரம் பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பார்ட் டைம் ஜாப் வந்து ஒரு மாலில் இருக்கக்கூடிய அந்த மாமிசம் இதெல்லாம் வந்து அப்படியே பாதுகாத்து வைக்கக்கூடிய அப்படின்றது சிக்கன் ஹப்பு அப்படின்னு பேர். அதை சொல்லுது சிக்கன் ஹப். ஒரு சிக்கன் ஹப்பில் வந்து பார்ட் டைம் ஜாப், அந்த வேலை பார்ப்பது. அங்கே வந்து அப்படியே 2 இளம்பெண்கள் 2 இளைஞர்கள் அங்கே வேலை பார்த்து அந்த சிக்கனை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி இப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சு அந்த ஃப்ரீசரில் வச்சு அப்படியே கெட்டு போகாமல் பாதுகாத்து இப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் அப்படி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாலில் வந்து பணியாற்றக்கூடிய அந்த மாலில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாடியில் இருக்கும். அந்த மாடியில் பணியாற்றக்கூடிய பெண் வந்து அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பெண். இந்த பெண் அப்பாவுக்கும் பொண்ணுக்குன்னா இந்த வெளிநாட்டில் அந்த பொண்ணு வேலைக்கு போய் அப்படின்றல அப்பா கதாபாத்திரம் நடிகர் லால் ஆக்ட் பண்ணுறாரு. அந்த லால் கதாபாத்திரத்திற்கு தன் மகள் வந்து வெளிநாட்டில் போய் வேலைக்கு போய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, ஏன்னா அம்மா கிடையாது, பொண்ணுக்கு அம்மா இல்லை, லாலினுடைய மனைவி இறந்தாச்சு, அப்பாவும் பொண்ணு மட்டும்தான், தந்தையும் மகள் வந்து வெளிநாட்டில் போய் வேலைக்கு போய் அப்படின்றத வந்து அப்பா விரும்பலை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஓரளவு வசதி இருக்குது, அப்படி போய் அவங்க கட்டாயம் வெளிநாட்டில் போய் தான் சம்பாதிச்சு அப்படியே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒன்றும் அவசியம் ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. பொருளாதார ரீதியாக 2 பேரும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வாழ்கிற அளவுக்கு வசதிகள் இருக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீடு நல்ல பெரிய பங்களா மாரி ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அந்த கருத்து வேறுபாடு அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில், மகளை வந்து இந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி மகள் வந்து அதில் வேலைக்கு போகிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கா. அதனால் 2 பேருக்கு இடையில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு, இந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் இதுக்கடையில் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு காதலன் ஒருத்தன் இருக்கான். அந்த காதலன் வந்து இவளை வந்து ஒரு 2 வீலரில் வந்து ஒரு இரவு நேரத்தில் அப்படி இறக்கி விட்டுட்டு போய் அப்படின்ற வரை இதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதனால் என்ன தான் செல்லம் கொடுத்து அன்பு பாசமெல்லாம் வச்சு மகளை வளர்த்து இப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மகள் மேலே ஒரு கோபம், மகள் மேலே வருத்தம், மகளுடைய செயல்கள் பிடிக்காமல் அப்படி 2 அப்பாவுக்கும் மகளுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. அப்படியே மகள் வந்து நடந்து போனால் கூட வந்தால் கூட அப்பா பார்க்குறதில்ல, பேசுகிறதில்ல, அப்பாவை ஒரு பொருட்டாகவே மகளும் நினைக்கிறதில்ல. அப்படியே இப்போ அமைதியாகவே வீட்டுக்குள்ளே போகிறது, அமைதியாகவே வீட்டை விட்டு வெளியே போகிறது, வெளியே போகிறேன்னா கூட சொல்லிக்கிறாமல் போகிறது. இந்த பேட்டர்னில் ஒரு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஒரு கோல்டு வார், நிழல் யுத்தம் 2 பேருக்கு இடையில், அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில்
இப்போ இந்த வேலைக்கு போயாச்சு, வேலை முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆச்சுன்னா அந்த இது அந்த 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 கடை இருக்கு இல்லையா, அது இழுத்து மூடணும், இது போகணும். போகிற டைமில் அப்போ தான் வந்த ஒரு சிக்கன் மெட்டீரியலை வந்து பாதுகாப்பாக ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரீசர் இருக்கக்கூடிய செக்ஷனுக்கு உள்ளே போகிறா. அவள் வச்சிடலாமேன்ட்டு போகிறா. அவள் போயிட்டா போல இருக்குன்னு நினச்சிட்டு அதை வெளியே க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. இப்போ உள்ளே வந்து அந்த இடத்துல மாட்டிக்கிட்டால் முழுக்க முழுக்க மைனஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீசர். அந்த அப்படியே எப்படி யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம ஏசியில் உட்காடுறோம், ஏசி கூட ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே பேசினா நம்மளை தாங்க முடியுதா? ஒரு மாமிசங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரீசர் ரூமுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணு போய் சிக்கிக்கிட்டா அப்படின்னா சும்மா எப்படி யோசிச்சு பாருங்க. ஃபுல் பிக்சர் வந்து அந்த ரூம்குள்ளே வச்சு எடுத்துருக்காங்க. அதாவது மாறுபட்ட அட்டம்ப்ட்டுன்றதில் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. நான் கிழன் திரைப்படத்தை பார்க்கும்போது நான்லாம் அசந்துட்டேன். என்னையா இது, இப்படியெல்லாம் ஒரு கதையை வச்சு ஒரு படத்தை பண்ண முடியுமா? என்ன இப்படி ஒரு மாத்துக்குட்டி சேவியர்ன்றவரால் இப்படி ஒரு கதையை வச்சு படம் பண்ணியிருக்காரு, ஒரே ஒரு கேரக்டர் வச்சு ஒரு ஃபுல் பிக்சரா அப்படின்னு. இதுக்கடையில் அப்பா வந்து வீட்டுக்கு வரல, இவ்வளோ நேரம் ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 10:30 ஆச்சு, அம்மா இன்னும் வீட்டுக்கு வரல, எங்கே போனால்? அங்கே ஆக்சுவலாக பார்த்தா 9 மணிக்கே அந்த இது மூடி இருக்கணுமே, அந்த கடை மூடி இருக்கணுமே, மூடினா இப்போ இத்தனை மணிக்குள்ள வீட்டுக்கு வந்திருப்பாளே, இவ்வளோ நேரம் ஆகி 11 மணி ஆகி வீட்டுக்கு வரலையே அப்படின்போது அந்த கூட பணியாற்றக்கூடிய அந்த பெண் எல்லாத்தையும் கேட்டால் இல்லை அது வந்து அப்போவே கிளம்பியாச்சு அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லி இப்படின்ற மாதிரி இதாயிரும். இப்போ என்னன்றது தெரியாது. அப்போ பரிதவிப்பு அப்படின்ட்டுருக்கல. அப்போ மகளை காணோம், யார்கிட்ட விசாரித்தாலும் வேலையை விட்டு போயாச்சு, அவள் அப்போவே போயிட்டாளே, நான் போகிறேன் அப்படின்லாம் அவள் சொல்லியிருப்பா. அதெல்லாம் இருக்கும். அப்படிலாம் இருந்து அது பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு வரும்போது காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இந்த மாதிரி மேட்டர்கள் இருக்கும்போது அந்த சைபர் கிரைம் அப்படின்றபோது அந்த இதெல்லாம் வச்சு இப்படிலாம் சில தடயங்கள்லாம் இருந்தால் கூட அவன் வெளியே சொல்லாமல் அப்படி இப்படின்ற மாதிரி இந்த இதெல்லாம் தாண்டி இதுக்கடையில் அந்த காதலனாக இருக்கக்கூடிய அவனை போய் விசாரித்து அது அவளை பார்த்தியானு இல்லை நான் பார்க்கல, அது அப்போ இது பண்ணதான் அது நான் பார்க்கவே இல்லையே அப்படி இப்படின்னா அவன் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அப்படியே சென்னைக்கு வந்துக்கிட்டு இருக்கவன் பாதி இதில் திரும்பி வந்து அப்படியே தேடி என்னென்னமோ இந்த அவளை தேடக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். அப்பா ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பார், அந்த இளைஞன் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருப்பான், காவல்துறை ஒரு பக்கம் தேடிக்கிட்டு கிடக்கும். இது பிறகு இவ வந்து இங்கே வந்து மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விடுன்னு அப்படியே குளிரில் நடுங்கிக்கிட்டு அதை வந்து அந்த குளிர்ச்சியை தடுக்கிறதுக்காக வந்து கார்ட்போர்டெலாம் வச்சு மறைச்சி அப்படியே ஒரு இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டெல்லாம் வச்சு மறைச்சி என்ன எக்ஸ்ட்ரானரியாக உண்மையாகவே இந்த ஃப்ரீசர் ரூம்குள்ளே வந்து சிக்கிக்கிட்ட ஒரு இளம்பெண் வந்து என்னெல்லாம் பண்ணுவாளோ அப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரானரி. நான் அப்படியே அதில் வந்து மேலே ஏறி சில காரியங்கள்லாம் பண்ணும்போது அதில் தடுமாறி போய் கீழே விழுந்து காலில் வந்து பெரிய காயம் உண்டாகி அந்த காயத்துலேருந்து ரத்தமெல்லாம் கசிஞ்சு அதுக்கு ஒரு கிளாத்தெல்லாம் போட்டு அதை சுற்றி அந்த ரத்தம் கொட்டாமல் என்ன எக்ஸ்ட்ரானரியான மேக்கிங். அதுக்கு பிறகு கீழே வந்து அந்த மாலில் வந்து விசாரித்து அப்படிங்கும்போது மால் வந்து ஏற்கனவே பூட்டிட்டு இதெல்லாம் போய் இதெல்லாம் ஆயிடுச்சுல, அந்த மாலில் வந்து கூடிய செக்யூரிட்டிகிட்ட வந்து விசாரித்து செக்யூரிட்டி வந்து இது பண்ணால் செக்யூரிட்டி வந்து அவர் வந்து எந்த இதில் இந்த மாதிரி இதில் அந்த பொண்ணு போகலைங்க, ஆக்சுவலாக போகலை, அது வந்து போகலை. நான் சொல்கிறேன், என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், அந்த பொண்ணு போகவே கிடையாது, மாலிலேருந்து போகலை, வெளியே போகலன்னு. இல்லை எப்படி போகலைன்றது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு. போகலை எதுக்காக சொல்கிறேன்னா அது வந்து போகிறதாக இருந்தால் அந்த பொண்ணு எப்போவுமே அந்த பொண்ணு என்ன பேருக்கு எனக்கு எதுவுமே தெரியாது, போகும்போது என்னை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணோம். வாசலில் நான் நின்று இருக்கும்போது கேட்டை க்ராஸ் பண்ணி போகும்போது என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணோம். அதேமாதிரி உள்ளே வரும்போதும் வாசலில் வரும்போது என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணோம். அந்த ஸ்மைல் பண்ணுற பொண்ணு அப்படின்ற அந்த முகம் என் மனசுக்குள்ள அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கு. அது பேரெல்லாம் எனக்கு தெரியாது, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு இந்த மாலுக்கு வெளியே போகவில்லை அப்படின்றத மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுன்றத ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவார் அந்த செக்யூரிட்டி. அதுக்கு பிறகு தான் இவங்க உள்ளே நுழைஞ்சி அப்படியே அந்த ஃப்ரீசர் இதெல்லாம் போயிட்டு மேலே மாடி படியெல்லாம் ஏறி அப்படியே மொட்டை மாடியெல்லாம் போய் அப்படியே அந்த வெண்டிலேட்டர் வழியாக உள்ளே பார்த்து அப்படின்னு வரும்போது அவள் அப்படியே ஃப்ரீசரில் குளிரில் நடுங்கி போய் சுய உணர்வை இழந்து அப்படியே ஒரு மூலையில் விழுந்து படுத்து கிடப்பா. அதுக்கு பிறகு அவங்க உள்ளே நுழைஞ்சி காவல்துறையிலேருந்து எல்லாருமே உள்ளே நுழைஞ்சி ஃபயர் சர்வீஸ்லேருந்து எல்லாமே உள்ளே நுழைஞ்சி எப்படி அந்த அவளை கொண்டு வந்து சுய உணர்வே இல்லாத அந்த பெண்ணை வந்து அப்படி கொண்டு வந்து மருத்துவமனையை கொண்டு வந்து உயிர் இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் வந்து காப்பாற்றப்பட்டுருவாள் அப்படின்றது. அந்த இளம்பெண்ணை எப்படி கொண்டு வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான். அதுக்கு பிறகு அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த செக்யூரிட்டிக்கு நன்றி சொல்லின்னு போது லால் போய் அந்த நன்றி சொல்லின்னு வரும்போது நீங்கள் இப்படி சொன்னதுனால தான் என் பொண்ணவே காப்பாற்ற முடிஞ்சிச்சு, கொஞ்ச நேரம் ஆகியிருந்தால் கூட என் பொண்ணு உயிரோடு இருந்திருக்க மாட்டா, செத்து போயிருப்பா, இறந்துருப்பா, என்னை விட்டு போயிருப்பா, என் பொண்ணு இன்றைக்கி உயிரோடு இருக்கா அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லி அப்படிங்கும்போது
அது சரி, அது எப்படி என் பொண்ணு இன்னும் வெளியவே போகலைன்றதை உங்களால் எப்படி சொல்ல முடிஞ்சுக்கும் போது அப்போ தான் அவர் சொல்லுவார், இல்லை உள்ளே போகும்போது என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணுவோம் அந்த பொண்ணு, வெளியே போகும்போது கூட ஸ்மைல் பண்ணிட்டு போகும், அது பேர் என்னன்னு தெரியாது, உங்கள் பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அப்போ தான் கேட்பார். அவருடைய பேர் ஹெலன் அப்படின்னு சொல்லுவார். அதோட படம் முடிச்சிடும். அதான் அந்த படத்தினுடைய பேர் ஹெலன் அப்படின்னு. ஹெலன் கதாபாத்திரத்தில் அண்ணா பெண் வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பாங்க. அந்த தந்தை கதாபாத்திரத்தில் லால் உண்மையாகவே மக காணாமல் போன உடனே ஒரு தந்தையினுடைய பரிதவிப்பு அப்படின்ட்டு இருக்குல்ல, அது அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து லால் வந்து அப்படியே கண் முன்னாடி ஒரு தந்தையாகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தினுடைய மாத்துக்குட்டி சேவியர் வந்து எக்ஸ்ட்ரானரியாக அந்த படத்தை வந்து இயக்கி வந்து ஒரு பெயர் புகழை பெற்றார். அது கேரள மாநில அரசாங்கத்தினுடைய விருது சிறந்த நடிப்பு அப்படின்றதுக்காக வந்து நடுவர் விருது, ஜூரி விருது அண்ணா பெண்ணுக்கு இந்த திரைப்படத்துக்காக ஹெலன் கதாபாத்திரத்தில் நடித்த அண்ணா பெண்ணுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இதையெல்லாம் தாண்டி அந்த படம் வந்து கேரள மக்கள் வந்து தலையில் வைத்து கொண்டாடி பாடினார். அதாவது எப்படின்னா கேரள பீப்புள் வந்து எல்லாருமே இந்த ஹெலன் திரைப்படத்தை பார்க்காதவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்கரு, மாறுபட்ட ஃபில்ம் மேக்கிங், ஒரு கதாபாத்திரத்தை மட்டுமே மையமாக வைத்து முழு திரைப்படத்தையும் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றதுல. இப்போ வந்து லால் கதாபாத்திரம், அந்த காதலன் கதாபாத்திரம் இதெல்லாம் வந்தால் கூட முழுக்க 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 அந்த மாரில் அந்த ஃப்ரீசர் சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள் நடப்பது தானே முழு படமும். யோசிச்சு பாருங்கள், அதுக்குள்ளேயே ஒரு ஃபுல் பிக்சரை ஒரு கதாபாத்திரத்தை வச்சு படம் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு அருமையாக திரைக்கதை அமைத்து காட்சியை அருமையாக படமாக்கி அப்படியே அந்த காட்சியை வந்து அப்படியே நம்ம படம் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பதப்பதைப்பு. இந்த பொண்ணுக்கு எதாவது ஆயிடக்கூடாது, இந்த பொண்ணு இறந்துடக்கூடாது, பொண்ணு எப்படியா பிழைச்சிடணும், பொண்ணை காப்பாற்றிடணும், யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா, இந்த பொண்ணு எப்படியாவது அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடாதா அப்படிமா, ஏதோ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணை போய் சிக்கிக்கிட்டது மாதிரி அப்படி ஒரு பதைப்பை படம் பார்ப்பவர்களுடைய உள்ளங்களில் உண்டாக்கி அதான ஒரு படத்தினுடைய வெற்றி. அதனால் வந்து அந்த படத்தை வந்து கேரள மக்கள் பெரிய அளவில் விரும்பி பார்த்து ரசித்து தலையில் வைத்து கொண்டாடினார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த திரைப்படத்திற்காக எடுக்கப்பட்ட அந்த மாறுபட்ட கதைக்கரு, அதுதான் காரணம். அதை அருமையாக மாத்துக்குட்டி சேவியர் இயக்கியிருந்தார். சரி, இந்த படம் வந்து தமிழில் வந்து இந்த படம் எடுக்கப்பட்டது, இப்படி ஒரு படம் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியுமா? அன்பிற்கினியால் அப்படின்னு இந்த படத்தினுடைய பேர். அருண் பாண்டியன் இந்த தந்தை கதாபாத்திரத்தில் நடித்தார். மகள் கதாபாத்திரத்தில் ஆக்சுவலாக கீர்த்தி பாண்டியன் நடித்தார். அன்பிற்கினியால்னு படம் பேர். இந்த படம் தமிழில் வந்து யாரும் கண்டுக்கிறவே இல்லை. ஏன் ஓடலை? மலையாளத்தில் வந்து வெற்றி பெற்ற, மலையாள மக்கள் இருக்கரம் நீட்டி வரவேற்று ஆதரவு கொடுத்த அருமையான திரைப்படமான ஹெலன் தமிழில் ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை? தமிழக மக்கள் ஏன் பார்க்கவில்லை? தமிழ் சினிமா ரசிகர்கள் ஏன் ஆதரவு கொடுக்கவில்லை? தமிழில் வெளியான அன்பிற்கினியால் ஏன் வெற்றி பெறவில்லை? யோசியுங்கள், சிந்தியுங்கள்.